ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் டீச்சர் சேனல். இன்னைக்கு நம்ம ஷால், ஷால் பி, ஷால் ஹாவ் பீன் இந்த நாளுக்கும் என்ன வித்தியாசம், இந்த நாளுக்கு என்ன மீனிங், இதை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இதுக்கான மீனிங் நம்ம பார்த்துடலாம். ஒரு வேர்டுக்கான மீனிங் தெரிஞ்சாதான் அதை நம்ம சென்டென்ஸா ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ முதல் நம்ம இதுக்கான மீனிங் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஷால். ஷால்னா என்ன சொல்லணும் அப்படின்னா, தமிழ்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷால்னா வேண்டும். நான் போக வேண்டும், நீ வர வேண்டும், அவன் ஆட வேண்டும், இவள் பாட வேண்டும். இந்த மாதிரி நம்ம வேண்டும்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஷாலை யூஸ் பண்ணி பேசலாம். அடுத்தது பாருங்க, ஷால் பி. இந்த ஷால் பி எங்க யூஸ் பண்றது? போய்கொண்டிருப்பேன், இருப்பேன், அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம சொல்லலாம். சோ நான் போய்கொண்டு இருப்பேன், அவன் வந்து கொண்டு இருப்பான், இவள் ஆடிக்கொண்டு இருப்பாள், அவன் பாடிக்கொண்டு இருப்பான். இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம என்னது ஷால் பி யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, ஷால் ஹாவ். அதுவும் இருப்பேன் தான் அர்த்தம். ஓகே, இருப்பேன். என்னடா இது ஷால் பிக்கும் இருப்பேன் தான் சொன்னாங்க, ஷால் ஹாவ்க்கும் இருப்பேன் தான் சொல்றாங்க. அப்ப எப்படி நம்ம யூஸ் பண்றது, எந்த மாதிரி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் தான். ஷால் பிங்கிறது இருப்பேன், போய்கொண்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னு பார்த்தோம். ஆனா ஷால் ஹாவ் வந்து அப்படி கிடையாது. போயிருப்பேன், ஓகே, வந்திருப்பேன், சென்றிருப்பேன். சோ அந்த ஆக்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. ஓகே, ஒரு சென்டென்ஸை வந்து முடிச்ச மாதிரி சொல்லும் போது நம்ம ஷால் ஹாவ் யூஸ் பண்ணலாம். ஆனா ஒரு சென்டென்ஸை வந்து நீங்க முடிக்காம கண்டினியூஸா சொல்லிக்கிட்டு இருக்கிறதா இருந்தாதான் நம்ம இங்க ஷால் பி யூஸ் பண்ணணும். சோ இந்த இருப்பேன், இந்த இருப்பேனுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த இருப்பேன், அதாவது இந்த ஷால் பி வந்து போய்கொண்டிருப்பேன், வந்து கொண்டிருப்பேன், பார்த்து கொண்டிருப்பேன், செய்து கொண்டிருப்பேன், இந்த மாதிரி இருப்பேன் சொல்லும் போது நம்ம ஷால் பி யூஸ் பண்ணணும். ஆனா ஷால் ஹாவ் வந்து நான் போயிருப்பேன், நான் வந்திருப்பேன், அவள் ஆடியிருப்பாள், இவன் பாடியிருப்பான், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம என்னது ஷால் ஹாவ் யூஸ் பண்ணணும். சோ அந்த செயலை நான் செஞ்சிருப்பேன் ஆனா செய்யாம விட்டுட்டேன், அந்த மாதிரி சொல்றதுக்கு. ஓகே, நான் அங்க போயிருப்பேன், நீ சொன்னதுனாலதான் போகாம விட்டுட்டேன், அந்த மாதிரி ரீசன் சொல்றது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ போயிருப்பேன், வந்திருப்பேன், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம ஷால் ஹாவ் யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, ஷால் ஹாவ் பீன். இதை எப்படி யூஸ் பண்றது? இருந்திருக்க கூடும், இருந்திருக்க கூடும். ஓகே, ஒரு செயல் வந்து இருந்திருக்க கூடும், அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம ஷால் ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் போயிருந்திருக்க கூடும், அவள் வந்திருக்க கூடும், அவன் சென்றிருக்க கூடும், அவன் விளையாடி இருக்க கூடும், இந்த மாதிரி அவன் விளையாடி இருக்க கூடும், இவள் ஓடி இருக்க கூடும், இந்த மாதிரி சொல்றதுக்கு எல்லாமே நம்ம என்னது ஷால் ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி இருக்கு. சோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கா? இல்ல இல்ல, கன்ஃபியூஸே ஆகாது, ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே என்னது வேண்டும், அதாவது போக வேண்டும், வர வேண்டும், அந்த மாதிரி ஷால்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணோம். ஷால் பிக்கு வந்து இருப்பேன், போய்கொண்டிருப்பேன், வந்து கொண்டிருப்பேன், சென்று கொண்டிருப்பேன், இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம். அடுத்தது ஷால் ஹாவ் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா போயிருப்பேன். சோ அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். ஓகே, போயிருப்பேன், வந்திருப்பேன், ஆடி இருப்பேன், பாடி இருப்பேன்ங்கிற இது வந்து ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும். சோ அடுத்தது பாருங்க, ஷால் ஹாவ் பீன். ஷால் ஹாவ் பீனா இருந்திருக்க கூடும், போயிருக்க கூடும், வந்திருக்க கூடும், அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணணும். இதெல்லாம் என்ன டென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு என்ன டென்ஸ் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபியூச்சர் டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இந்த ஷால், ஷால் பி, ஷால் ஹாவ், இந்த இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ இந்த ஃபியூச்சர் டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம்னா இது எல்லாமே ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இன்னொரு ஈஸி சிம்பிள் ட்ரிக் சொல்றேன் பாருங்க. இப்ப ஷால், ஷால் பி, ஷால் ஹாவ் பீன் இதெல்லாம் நம்ம எப்ப எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஒண்ணு கிடையாது. இப்போ ஒரு ஸ்கூல்ல வந்து சார் கிட்ட அடுத்த கிளாஸ் வந்து என்னது ஏதாவது டெஸ்ட் இருக்கு, படிக்காம வந்துட்டோம். சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே போய் பெர்மிஷன் கேட்பாங்க. எங்க பாட்டிக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க, நான் போகணும், உடனே போகணும், அப்போ நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெர்மிஷன் கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அவங்க பெர்மிஷன் கேட்கறதா இருந்தா கொஸ்டின்ல தான் ஷால் கேட்பாங்க. சோ அப்ப அங்க அந்த ஷால் வந்து என்ன வந்துடும், முன்னாடி வந்துடும். ஷால் ஐ கோ அப்படின்னு கேட்கலாம், நான் போகலாமா அப்படின்னு கேட்கலாம். நான் போக வேண்டும்னு சொல்ற ஒரு விஷயத்துக்கு, அதாவது அந்த பெர்மிஷன் கேட்கிற விஷயத்துக்கு, அந்த போகணுங்கிற ஒரு டெசிஷன் எடுத்துட்டாலே அந்த விஷயத்துக்கு நம்ம ஷால் யூஸ் பண்றோம். பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, உடனே என்ன செய்வாங்க, சைக்கிளோ பைக்கோ எடுத்துட்டு
ஸ்கூல்லனா சைக்கிள் தான் எடுத்துட்டு போவாங்க. சோ அந்த போயிட்டு இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எடுத்துட்டு போற டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஷால் பி. ஓகே, பெர்மிஷன் கேட்கறது நம்ம ஷால வச்சு கொஸ்டின் கேட்டுட்டோம். ஓகே, அடுத்தது என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த சைக்கிள் எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு டிராவல் பண்ற அந்த டைம், அந்த இன் பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா, அந்த இதுதான் நம்ம ஷால் பி. ஓகே, போய்கொண்டிருப்பேன், நான் போய்கொண்டிருந்தேன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்படி அந்த இன் பிட்வீன் கேப் வந்து நம்ம ஷால் பி போட்டு ஃபில் பண்ணலாம். அடுத்தது பாருங்க, இந்த ஷால் ஹேவ் இருக்கு இல்லையா, அது வந்து என்ன அப்படின்னா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். ஓகே, இது வந்து போய்கிட்டு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ஷால் பி யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். ஆனா வீட்டுக்கு போய் சேர்ந்ததுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஷால் ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். சோ அப்ப பெர்மிஷன் கேட்கறதுக்கு ஷால் யூஸ் பண்ணணும், ஆன் தி வேல இருக்கிறதுக்கு நம்ம ஷால் பி யூஸ் பண்ணணும், அங்க போய் சேர்ந்ததுக்கு ஷால் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் அவங்களோட ஆக்ஷன் நடந்துருச்சு. இப்போ கிளாஸ்ல பக்கத்துல இருக்க பையன் கேட்பான், ஒரு வழியா பெர்மிஷன் கேட்டு போயிட்டான்டா, இப்ப அவன் வீட்டுல போய் சேர்ந்திருப்பானா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப கேட்கும் போது அவன் என்ன சொல்லுவான், போயிருக்கலாம் இல்ல போயிருந்திருப்பான் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இதை யூஸ் பண்ணணும். he shall have been going. ஓகே, அவன் போயிருக்க கூடும், இன்னும் இந்த டைம் கரெக்டா ஆயிருக்கு அதனால அவன் அங்க போயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றது. இல்ல ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்கும் போது ஷால் யூஸ் பண்ணாங்க, போய்கிட்டு இருக்கும் போது ஷால் பி யூஸ் பண்ணாங்க, அடுத்து போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஷால் ஹேவ் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு அடுத்து அவன் போய் சேர்ந்திருப்பானா. இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியாது, ஒருவேளை போயிருக்கலாம் இல்ல போகாமலும் இருந்திருக்கலாம். இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு நம்ம இதை நம்ம பயன்படுத்தலாம். இன்னும் ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை என்னென்ன டென்ஷன் தெரிஞ்சா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது பாருங்க, ஷால் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர். ஓகே, ஒரு சிம்பிளான ஒரு ஃபியூச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். சிம்பிளான ஒரு ஃபியூச்சருக்கு நம்ம ஷால் போட்டு யூஸ் பண்ணுவோம். அதுவே ஷால் பிங்கிறது வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம ஷால் பி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஷால் ஹேவ்ங்கிறது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸ். சோ இது வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட். ஷால் பி வந்து ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் ஷால் ஹேவ் வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். இந்த ஷால் ஹேவ் பீனை வந்து இந்த ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெண்டுக்குன்னா இந்த கண்டினியூஸ்க்கும் இந்த பெர்ஃபெக்ட்டுக்கும். ஓகே, அப்போ பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பெர்ஃபெக்ட், அதாவது ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம இத யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிருக்கும். இந்த நாளை நம்ம பார்த்தாலே கிட்டத்தட்ட நம்ம ஃபியூச்சர் டென்ஸே என்ன செஞ்சிடலாம், கரைச்சு குடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க முழுசா பாருங்க. முழுசா பார்த்தாதான் ஒவ்வொருக்கான எக்ஸாம்பிளும் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாங்கிற விஷயமும் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்தலாம், ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ முதல் வாக்கியத்தை பாருங்க, நான் சந்தைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த வேண்டும் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஷால் யூஸ் பண்ணணும். அதை விட இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணும்போது சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பா பார்க்கணும். நம்ம சப்ஜெக்ட் வந்து ஐ பி இந்த மாதிரி கொடுத்திருந்தாதான் நம்ம ஷால் யூஸ் பண்ணணும். ஃபியூச்சருக்கு தே ஹி ஷி இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது சப்ஜெக்ட் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வில் தான் யூஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம், அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐவி வந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், ஷால் யூஸ் பண்ணணும். சோ அதை நீங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான்ங்கிறது ஐ ஷால் சந்தைக்கு செல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க. go to the market. I shall go to the market. நான் சந்தைக்கு செல்ல வேண்டும். ஓகே, சிம்பிளா தான் இருக்கு. சோ சப்ஜெக்ட வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், வேர்பை எழுதணும். ஐவி வந்தா மட்டும்தான் கண்ணை மூடிட்டு நம்ம என்ன செய்யலாம், ஷால் யூஸ் பண்ணலாம். இப்போ ஐ ஷால் கோ டு த மார்க்கெட், நான் சந்தைக்கு போக வேண்டும் அல்லது செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க, நாம் நாளை சந்திக்க வேண்டும். சோ இங்க நாம்ங்கிற சப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, அப்ப நாம்னு வரும்போது நம்ம என்ன எழுதணும், பி. பி, சோ வி வந்துருச்சு. அப்போ வேர்ப் என்ன வரணும், ஷால். we shall meet. நாளைங்கிறது tomorrow. we shall meet tomorrow. நாளை சந்திப்போம் அப்படின்னாலும் நாம் நாளை சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான்.
அடுத்தது பாருங்க, நான் உங்களுக்கு உதவ வேண்டுமா? இது கொஸ்டினா வந்திருக்கு பாருங்க. வேண்டுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேண்டும்னு சொல்லல, வேண்டுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சோ நம்மளுக்கு சப்ஜெக்ட் வந்து எங்க வந்துடணும்? வெர்புக்கு பின்னாடி வந்துடணும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் போட வேண்டியது ஷால். verb தான் போடணும். ஷால். இந்த சப்ஜெக்ட் என்ன? நான். சோ ஷால். ஷால் ஐ ஹெல்ப் யூ? ஷால் ஐ ஹெல்ப் யூ? நான் உங்களுக்கு உதவ வேண்டுமா? நான் உங்களுக்கு உதவணுமா அப்படின்னு நீங்க கேட்கறதுக்கு ஷால் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பாருங்க, நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். ஓகே, நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். வேண்டும் எதுவும் கொடுக்கலையே, பின்வாங்க மாட்டேன்னு தானே கொடுத்துருக்கு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? சப்ஜெக்ட பார்க்கணும் ஃபர்ஸ்ட். நான். சோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஷால் யூஸ் பண்ணலாம். ஐ வரும்போது ஷால் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஐ வரும்போது வில்லும் யூஸ் பண்ணலாம், ஷாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா வி வந்தா கண்டிப்பா ஷால் தான் யூஸ் பண்ணணும், வில் யூஸ் பண்ண கூடாது. சோ இங்க ஐ வந்திருக்கு. சோ ஐ ஷால். ஐ ஷால் என்னது? ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். சோ நெவர் கிவ் அப். நெவர் கிவ் அப். ஐ ஷால் நெவர் கிவ் அப். அதாவது நான் ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, உங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள். ஓகே, அப்போ நாங்கள்ங்கும் போது வி. வி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? ஓகே, ஷால். வி வந்தா ஷால் யூஸ் பண்ணணும். வி ஷால். சோ உங்களுக்காக காத்திருக்காங்க. என்ன செய்யறாங்க? காத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுதான் எழுதணும். வெயிட். ஓகே, we shall wait for you. உங்களுக்காக. காக அப்படிங்கறதுனால for யூஸ் பண்றோம். we shall wait for you. உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது பாருங்க, நான் புகைப்படம் எடுக்கலாமா? இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்பெல்லாம் எங்க டூரிஸ்ட் போனாலும் ஒரு சில இடத்துல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா புகைப்படத்திற்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ஜாய் பண்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. சோ அந்த மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா புகைப்படம் எடுக்காதீர், வீடியோ எடுக்காதீர் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய போர்டே வச்சிருக்காங்க. சோ அந்த மாதிரி போர்டு வச்சிருக்க இடத்துல நான் ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி கேட்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். நான் புகைப்படம் எடுக்கலாமா? ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கேட்கறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? இதை யூஸ் பண்ணலாம். சோ நான் புகைப்படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் ஷால். கொஸ்டின் வந்துருச்சு இல்லையா? சோ அதனால ஷால் வந்து முன்னாடி வந்துடணும். ஷால் ஐ டேக் அ போட்டோ? ஷால் ஐ டேக் அ போட்டோ? ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஓகே, ஷால் ஐ டேக் அ போட்டோ. அடுத்தது பாருங்க, உங்க ஆலோசனையை பின்பற்றுவேன். சோ யாரோ ஒருத்தங்க அட்வைஸ் கொடுத்துருக்காங்க, உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க? உங்க ஆலோசனையை கண்டிப்பா நான் பின்பற்றுவேன், அதை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ உங்க ஆலோசனையை பின்பற்றுவேன் அப்படிங்கும் போது சோ ஐ ஷால். ஐ ஷால். பின்பற்றுறது என்ன செய்வோம்? ஃபாலோ. உங்க ஆலோசனையை அப்படின்னு சொல்லும் போது யுவர் அட்வைஸ். ஐ ஷால் ஃபாலோ யுவர் அட்வைஸ். உங்களுடைய ஆலோசனையை நான் பின்பற்றுவேன், ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, நான் ஜன்னலை திறக்கலாமா? இது வந்து கொஸ்டினா வந்திருக்கு. சோ கொஸ்டின் வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன போடலாம்? ஷால் யூஸ் பண்ணணும். ஓகே, ஷால் ஐ ஓபன் தி விண்டோ? ஷால் ஐ ஓபன் தி விண்டோ? நம்ம விண்டோ அதாவது ஜன்னலை திறக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஷால் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஷாலை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணணும். அந்த ஷால் வந்து சப்ஜெக்ட் என்ன வந்திருக்குங்கிறத பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஐ விங்கிற சப்ஜெக்ட் வந்திருந்தா நம்ம என்ன செய்யலாம்? ஃபியூச்சர் டென்ஸுக்கு ஷால் போட்டு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு பெர்மிஷன் கேட்கும்போது, ஒரு ரெக்வஸ்டா ஏதாவது கேட்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷால் யூஸ் பண்ணலாம். ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு கொஸ்டினா மேக் பண்ணி கூட நம்ம கேட்கலாம். சோ இந்த ஷால் வந்து எங்க யூஸ் பண்றது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு ஒரு சிம்பிள் ஃபியூச்சருக்கு நம்ம ஷால் யூஸ் பண்ணலாம். ஷால் பி எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. செய்து கொண்டிருப்பேன், காத்து கொண்டிருப்பேன், சமைத்து கொண்டிருப்பேன், படித்து கொண்டிருப்பேன், இந்த மாதிரி கொண்டிருப்பேன் அப்படின்னு வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்? ஷால் பி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். இதோட ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சா இதை நம்ம மேக் பண்றது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்மட் நம்ம பார்த்துடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? சப்ஜெக்ட் எழுதணும். ஓகே, இந்த ஃபார்மேட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்தது ஷால் பி. ஓகே, ஷால் பி அப்படின்னு போடணும். ஷால் பி போட்டதுக்கு அப்புறம் நம்ம வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா? சோ வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். அதுக்கு அடுத்து நீங்க என்ன போடணுமோ ஆப்ஜெக்ட் போட்டு நீங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, பேசிக் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம
வெர்ப் வந்து ஷால் பி வந்துட்டா அதுக்கு பக்கத்துல வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி போடணும். அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு தேவையானதை போட்டு எழுதிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வேலை செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வேலை செய்து கொண்டிருப்பேன். இது ஒரு சிம்பிளான சென்டென்ஸா தான் இருக்கு. சோ நம்ம ஈஸியா இதை எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான். சோ ஐக்கு அடுத்து என்ன வரணும்? ஷால் பி. வெரி குட். ஷால் பி. சோ செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அங்க ஒரு செயல் வந்து செய்து கொண்டு இருப்பேன் அப்படின்னு இருக்கு. சோ நம்ம என்ன செய்யணும்? வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். சோ வெர்ப் இங்க என்ன? டூ. அப்ப ஐஎன்ஜி போடும்போது டூயிங். ஐ ஷால் பி டூயிங். என்ன செய்யறாங்க? வேலை செய்யறாங்க. சோ ஐ ஷால் பி டூயிங் த ஒர்க். வேலை செய்து கொண்டு இருப்பேன். ஓகே, இந்த மாதிரி எழுதலாம். இல்ல நான் சிம்பிள் இதை விட சிம்பிளா எழுதணும் அப்படின்னு கேட்டாலும் ஐ ஷால் பி ஒர்க்கிங் மட்டும் போட்டாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஓகே, நம்ம டூயிங் போட்டதுனால த ஒர்க் நம்ம சேர்த்து எழுதிருக்கோம். இல்ல நம்ம டூயிங் போடாம ஒர்க்கிங் போட்டாலும் அந்த சென்டென்ஸ் கரெக்ட் தான். இப்போ அடுத்தது பாருங்க, நாங்கள் காத்து கொண்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன? பி. சோ வி வரும்போது ஷால் பி. சோ கண்டினியூஸ்ல இருக்கு இல்லையா? செய்து கொண்டிருப்போம், காத்து கொண்டிருப்போம்ங்கிற கண்டினியூஸ்ல இருக்கு. சோ நம்ம என்ன செய்யணும்? வி ஷால் பி. காத்து கொண்டிருக்கிறது என்ன சொல்லுவாங்க? வெயிட்டிங். வி ஷால் பி வெயிட்டிங். நாங்கள் காத்து கொண்டு இருப்போம். நான் வேலை செய்து கொண்டிருப்பேன்ங்கிறதுக்கு நம்ம ஐ ஷால் பி ஒர்க்கிங் அப்படின்னு போடலாம். டூயிங் த ஒர்க் அப்படின்னு போடலாம். அடுத்தது பாருங்க, நான் மதிய உணவு சமைத்து கொண்டிருப்பேன். இப்ப பாருங்க, நான் மதிய உணவு சமைத்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இப்ப சமைக்கலாம், மதியம் அவங்க சமைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் சப்ஜெக்ட் வந்துருச்சு. அடுத்து என்னது? ஷால் பி. ஷால் பி போட்டாச்சு. அடுத்து இங்க வெர்ப் என்ன அப்படின்னு கேட்டா சமைக்கிறது தான் என்னது? ஒரு ஆக்ஷன். சோ நம்ம ஒர்க்கிங். இங்க வந்து குக்கிங். சோ ஐ ஷால் பி குக்கிங். எந்த சமைக்கிறாங்க அப்படின்னா மதிய உணவு. மதிய உணவும் போது நம்ம த லஞ்ச். ஓகே, சோ ஐ ஷால் பி குக்கிங் த லஞ்ச். நான் என்னது? மதிய உணவு சமைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். யாராவது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நான் இதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இந்த டைத்துல நான் இதை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு ஆக்ஷனோட அந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா ஷால் பி போட்டு எழுதுங்க. இல்ல அந்த செயல் செய்வேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஷால் மட்டும் போட்டு எழுதுனா போதும். அடுத்தது பாருங்க, நான் இரவு 9 மணிக்கு ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருப்பேன். ஓகே, டெய்லியும் அவங்க என்ன செய்யறாங்க? 9 மணிக்கு புத்தகம் படிக்கிறாங்க. சோ இங்க வந்து நான் இரவு 9 மணிக்கு ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஐ. ஒரு சிலருக்கு வந்து டெய்லியும் என்னது? தூங்குறதுக்கு முன்னாடி புக்ஸ் படிச்சாதான் தூக்கமே வரும். அடுத்து வெர்ப் என்ன அப்படின்னா ஷால் பி. இங்க படிப்பேன். படிப்பேங்கிறதுக்கு ரீடிங். 9 மணிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு புக் படிக்கிறாங்க. சோ ஏ புக். ஐ ஷால் பி ரீடிங் எ புக். நான் ஒரு புக் படிப்பேன். எப்ப படிக்கிறாங்க? இரவு 9 மணிக்கு. சோ இரவு 9 மணிக்கு டைம் எழுதும் போது நம்ம என்ன போடணும்? அட் போடணும். ஓகே, சோ அட் 9 PM. ஓகேவா? ஐ ஷால் பி ரீடிங் எ புக் அட் 9 PM. நான் 9 மணிக்கு என்ன செய்வேன்? புத்தகம் படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த ஷால் பி வந்து செய்து கொண்டிருப்பேன், வந்து கொண்டிருப்பேன், இந்த மாதிரி கண்டினியூஸ் டென்ஸுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இந்த கண்டினியூஸ் டென்ஸ் இல்லாமலும் ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அது எங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். பட் அந்த சென்டென்ஸ் எல்லாமே ரொம்ப ரேரா தான் வரும். சோ அது ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா போதும். மேக்சிமமா ஷால் பி வந்து இந்த கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் வரும். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப சிம்பிளா இருக்கு. இதை அதை விட நம்ம சிம்பிளா மாத்தலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ரயிலை தவற விட்டு கொண்டிருப்பேன். நான் லேட்டா போறேன், அனைவா நான் போகும்போது ரயில் வந்து என்ன செஞ்சிடும்? போயிடும், தவற விட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இங்க ஐ யூஸ், அதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஐ. ஓகே, நான்ங்கிறது வந்து ஐ. ஷால் பி. சோ நம்ம வெர்ப் ஷால் பி எழுதியாச்சு. தவற விடுறத நம்ம என்ன சொல்லுவாங்க? இங்க மிஸ்ஸிங். ஐ ஷால் பி மிஸ்ஸிங் த ட்ரெயின். ஏத ரயில அவன் தவற விட்டு, நான் தவற விட்டுருவேன். ரயில நான் தவற விட்டு கொண்டிருப்பேன். ஓகே, அந்த மாதிரி சொல்லும் போது நான் ரயிலை தவற விட்டு கொண்டிருப்பேன். இப்படி போனா நான் ரயில் என்ன செஞ்சிருவேன்? மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். ஐ ஷால் பி மிஸ்ஸிங் த ட்ரெயின், அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க, அறை சுத்தம் செய்யப்படும்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க சப்ஜெக்ட் வந்து ஐ, வி, ஹி, ஷி இந்த மாதிரி எந்த சப்ஜெக்ட் பண்ணணும்னு கிடையாது. அறை சுத்தம் செய்யப்படும். சுத்தம்ங்கிறது வேலை. ஓகே, கிளீன் பண்றது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு வேலை. அப்ப அறைங்கிறது இங்க என்ன சப்ஜெக்ட். அப்ப நம்ம இங்க என்ன எழுதணும் அப்படின்னா த ரூம். இதுதான் இங்க சப்ஜெக்ட். ஓகேவா? இந்த மாதிரி சப்ஜெக்ட் வரும்போதும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஷால் பி யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சப்ஜெக்ட் பண்ணணும் இல்லாம இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம என்ன செய்யலாம், ஷால் பி யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க பாருங்க அறை சுத்தம் செய்யப்படும் கொடுத்துருக்காங்க. முதல் இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எந்த மாதிரி எழுதணும்னு தெரிஞ்சாதான் நம்ம ஈஸியா எழுதலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து ஷால் பி. ஆனா இங்க வந்து வெர்போட ஐஎன்ஜி போடக்கூடாது. ஓகே, இங்க வெர்ப் 3 ஃபார்மேஷன் தான் வரணும். வெர்ப் 3 ஃபார்மேஷன்னா தெரியும். ஓகே, என்னது பிரசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இங்க வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் எழுதணும். கிளீன்டு, அறை சுத்தம் செய்யப்படும். The room shall be cleaned. இந்த மாதிரி ஷால் பி யூஸ் பண்ணும்போது வந்து வெர்ப் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம்ல வரக்கூடாது. அது பதிலா என்ன வரணும், தேர்ட் ஃபார்ம்ல வரணும். அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல வரணும். இது எங்க யூஸ் பண்ணுவோங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் பார்ப்போம் இல்லையா, அந்த பாசிவ் சென்டென்ஸ் இருக்குல்ல, பை போட்டு எழுதுறது, அந்த மாதிரி சென்டென்ஸ்க்கு தான் இது மெயினா பயன்படும். ஓகேவா? இந்த ஷால் பி வந்து எதுக்கு பயன்படும், அந்த பாசிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. அத அந்த சென்டென்ஸ்க்கு மெயினா இதை நம்ம பயன்படுத்துவோம். இந்த சென்டென்ஸ் வந்து ரேரா தான் வரும், இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, நிகழ்வு ஒத்தி வைக்கப்படும். ஓகே, அந்த ஈவென்ட் என்ன செய்யறாங்க, ஒத்தி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது the event shall be postponed. postpone ஒத்தி வைக்கிறது. ஓகே, the event shall be postponed. இந்த சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸுமே பாசிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அதாவது வாய்ஸுக்கு அந்த சென்டென்ஸ் மாத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்றதுக்கு தான் இதை அதிகமா பயன்படுத்துவோம். ஓகே, கிராமட்டிக்கலுக்கு பயன்படுத்துவோம், எழுத்து வழக்குக்கு அதிகமா பயன்படுத்துவோம். பட் பேச்சு வழக்குக்கு நம்ம பெரும்பாலும் எதுதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இந்த கண்டினியூஸ் டென்ஸ், அதை நம்ம நார்மலா பார்த்தோம் இல்லையா, ஷால் பி, அந்த கண்டினியூஸ் டென்ஸ் தான் அதிகமா பயன்படுத்துவோம். சோ இப்ப ஷால் பி நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷால் பி வந்து பாசிவ் வேர்ப்லயும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஷால் ஹாவ் வந்து எப்படி யூஸ் பண்றது, எங்கெல்லாம் யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷால் ஹாவ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதோட ஃபார்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஷால் ஹாவ். சோ ஷால் ஹாவ்க்கு அடுத்து வர்ற வெர்ப் வந்து இது எந்த டென்ஸ்ல இருக்கணும் அப்படின்னா பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல இருக்கணும். பெர்ஃபெக்ட் டென்ஸ்னா நம்ம வெர்ப் 3 தான் யூஸ் பண்ணணும். வெர்ப் 3னா தெரியும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, அதுக்கு அடுத்து நீங்க ஆப்ஜெக்ட் எதுனாலும் போட்டுக்கலாம். சோ அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அவன் இப்போது கிளம்பி இருப்பான். ஓகே, இப்போ அவன் என்ன செஞ்சிருப்பான், கிளம்பி இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா he. ஓகே, அப்போ நம்ம இங்க ஹீக்கு அடுத்து என்ன போடணும், இங்க வெர்ப் என்ன வரும் அப்படின்னா ஷால் ஹாவ். அடுத்து என்னது அப்படின்னா வெர்ப் 3 ஃபார்மேஷன் நம்ம யூஸ் பண்ணணும். வெர்ப் 3 ஃபார்மேஷனை நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம கிளம்புறத என்ன சொல்லுவோம், லீவ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க லீவ் வந்து என்ன வந்துடும், வெர்ப் 3 ஃபார்மேஷன்னா லெஃப்ட். ஓகே, கிளம்பி இருப்பான், போயிருப்பான் அப்படிங்கறத நம்ம என்ன சொல்றோம், லெஃப்ட். எங்க எப்ப கிளம்பி இருப்பான் அப்படின்னா இப்போது, by now. he shall have left by now. ஓகே, அவன் இப்போது என்ன செஞ்சிருப்பான், கிளம்பி இருப்பான் அப்படின்னு சொல்றது. அப்படி சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். லெஃப்ட்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா verb 3 ஃபார்மேஷன். அடுத்தது பாருங்க, நான் மின்னஞ்சல் எழுதி இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இங்க நான்ங்கிறது ஐ சப்ஜெக்ட். ஐக்கு அடுத்து என்ன வரணும், சப்ஜெக்ட். அதுக்கு அடுத்து என்ன verb வரணும் அப்படின்னா ஷால் ஹாவ். ஓகே, ஷால் ஹாவ்க்கு அடுத்து வர்ற verb வந்து verb 3 ஃபார்மேஷன் நம்ம பார்த்தோம். சோ இங்க எழுதி இருப்பேன் அப்படிங்கறதான் verb. சோ அப்ப இங்க என்ன வரணும் அப்படின்னா written. I shall have written. எதை எழுதிருப்பாங்க, மின்னஞ்சல். மின்னஞ்சல்ங்கும் போது the email. I shall have written the email. நான் மின்னஞ்சல் எழுதி இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி வெர்ப் எல்லாமே எதுல வரணும் அப்படின்னா வெர்ப் 3 ஃபார்மேஷன்ல தான் வரணும். அடுத்து பாருங்க, விருந்தினர்கள் வந்திருப்பார்கள். சோ விருந்தினர்கள்னா யார சொல்லுவாங்க, கெஸ்ட். சோ the guests. விருந்தினர்கள் அப்படிங்கும் போது நம்ம ப்ளூரல்ல தான் எழுதணும். சோ the guests
வந்திருப்பார்கள். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ஷால் ஹாவ் போட்டுக்கலாம். வந்திருப்பார்கள்ங்கிறது arrived. present past past participle. arrived, arrived, arrived. Okay, the guests shall have arrived. விருந்தினர்கள் வந்திருப்பார்கள். அடுத்தது பாருங்க, அவர் புத்தகத்தை படித்திருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவும் அதே ஃபார்மட்ல தான் எழுதணும். அவர் he shall have, he shall have படித்திருப்பார் அப்படிங்கறத நம்ம இங்க என்ன எழுதணும்? ஸ்பெல்லிங் ஒண்ணுதான், பட் ப்ரொனன்சியேஷன் என்ன அப்படின்னா வேற. இங்க வந்து இதை ரீட்னு சொல்லக்கூடாது, ரெட். ஏன்னா இங்க verb 3 ஃபார்மேஷன் தானே நம்ம யூஸ் பண்றோம். சோ ஸ்பெல்லிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். புத்தகத்தை the book. he shall have read the book. ஓகே, அவர் புத்தகத்தை படித்திருப்பார் அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தணும். ஓகே, ஷால் ஹாவ்ங்கிறது வந்து நீங்க ஒரு சென்டென்ஸ பர்ஃபெக்டா சொல்றதுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே நம்ம கண்டிப்பா ரெகுலராகவே பயன்படுத்துற ஒரு விஷயம்தான். நான் வருவதற்குள் நீங்கள் சாப்பிட்டிருப்பீர்கள். இது நம்ம அடிக்கடி பேசுற வார்த்தை தான், இருந்தாலும் நம்ம அதை என்ன செய்வோம், தமிழ்ல தான் பேசுவோம். இனிமே நம்ம அதை இங்கிலீஷ்ல பேசி பழகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வருவதற்குள் நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இங்க நான் வருவதற்குள்னு கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இத சப்ஜெக்ட்னு எடுத்துக்க கூடாது. ஓகே, இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள். ஓகே, நீங்கள் தான் இங்க என்னது சப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா இங்க வெர்ப் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கு, நீங்கள் தான் பேஸ் பண்ணி இருக்கு. நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள். அப்ப அங்க சாப்பிடுற செயல் வந்து யார் செய்யறாங்க, நீங்கள் தான் செய்யறாங்க. அப்ப இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நீங்கள். மாத்தி எழுதிடக்கூடாது, அதை நம்ம நல்லா பார்க்கணும். நான் நீங்களா அப்படிங்கறத கரெக்டா பார்க்கணும். ஏன்னா அந்த சென்டென்ஸ்ல ஆக்ஷன் யார் பண்றாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். அப்ப இங்க வந்து யார் அப்படின்னா நீங்கள். அப்ப நீங்கள்ங்கும் போது யூ தான் இங்க சப்ஜெக்ட். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. வெர்ப் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஷால் ஹாவ். இந்த ஷால் ஹாவ் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம். சிம்பிள் ஃபியூச்சருக்கு ஷால் யூஸ் பண்ணணும், கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ஷால் பி யூஸ் பண்ணணும், பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா ஷால் ஹாவ் யூஸ் பண்றோம். அடுத்த verb என்ன அப்படின்னா சாப்பிடுறதா நம்மளுக்கு இங்க verb. சோ இங்க சாப்பிடுறத நம்ம என்ன சொல்லுவோம், ஈட்னு சொல்லுவோம். இது வந்து பிரசன்ட் டென்ஸ். இதை நம்ம பாஸ்ட்ல எழுதும் போது ஏட் அப்படின்னு எழுதுவோம். ஏட்டுங்கும் போது பாஸ்ட் டென்ஸா மாறிடுது. அதுவே ஈட்டன், ஈட்டன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது இந்த தேர்ட் ஃபார்ம் தான் நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், எஸ் ஷால் ஹாவ்க்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஈட்டன். சோ இங்க ஈட்டன் தான் நம்மளுக்கு verb. சோ யூ ஷால் ஹாவ் ஈட்டன். நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள். எப்ப சாப்பிட்டு இருப்பாங்க, நான் வருவதற்குள். வருவதற்குள் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்லணும், பிஃபோர். ஐ வந்து இங்க பின்னாடி வந்துடணும். சோ ஐ அரைவ். ஓகேவா? இப்போ இந்த சென்டென்ஸ் வந்து ஈஸியா இருக்கா? ஏன்னா நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள். இப்ப நம்ம இதை வந்து ரெண்டு இதா பிரிச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்கள் அப்படிங்கறத யூ ஷால் ஹாவ் ஈட்டன். நான் வருவதற்குள் அப்படிங்கிறதுக்கு பிஃபோர் ஐ அரைவ். ஓகே, நான் வருவதற்குள்ள என்ன செஞ்சிருப்பீங்க, நீங்க சாப்பிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி இருப்பார்கள். அவங்க அந்த நிகழ்ச்சி என்ன செஞ்சிருப்பாங்க, தொடங்கி இருப்பாங்க. அவர்கள் அப்படிங்கறது சப்ஜெக்ட். தே ஷால் ஹாவ். இப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். இத வந்து உங்களுக்கு ஃபில் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். தே ஷால் ஹாவ் தொடங்கி இருக்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்டட். தேர்ட் ஃபார்முக்கு இது ஸ்டார்டட் தான் போடுவோம். ஓகே, என்னது செகண்ட் ஃபார்முக்கும் ஸ்டார்டட் தான் வரும், தேர்ட் ஃபார்முக்கும் ஸ்டார்டட் தான் வரும். தே ஷால் ஹாவ் ஸ்டார்டட். என்ன ஸ்டார்ட் பண்றாங்க, நிகழ்ச்சியை. சோ நிகழ்ச்சிங்கும் போது நம்ம என்ன எழுதுவோம், ஷோ. தே ஷால் ஹாவ் ஸ்டார்டட் த ஷோ. அவங்க நிகழ்ச்சி என்ன செஞ்சிருப்பாங்க, தொடங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, நான் என் வேலையை 5 மணிக்குள் முடித்திருப்பேன். வீட்டு வேலையெல்லாம் நான் என்னது 10 மணிக்குள்ள முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் நான் ஃப்ரீயா இருப்பேன். அதே மாதிரி ஈவினிங் என்னது 8 மணிக்குள்ள என் வேலையெல்லாம் முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருப்பேன். இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். நான் என் வேலையை 5 மணிக்குள் முடித்திருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு ஆபீஸ் வேலையா இருக்கும். சோ நான் என் வேலையை முடித்திருப்பேன். இதை எப்படி எழுதுறது, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான், ஐ, verb shall have. ஓகே, முடித்திருப்பேன். சோ முடித்திருப்பேன் அப்படிங்கும் போது நம்மளுக்கு தெரியும் finish.
ஐ ஷால் ஹாவ் finished. நான் முடித்திருப்பேன். எதை முடிச்சிருப்பாங்க? அவங்களோட வேலைய. சோ அவங்களோட வேலைய. சோ மை ஒர்க். எப்ப முடிச்சிருப்பேங்கிறாங்க? 5 மணிக்குள். சோ 5 மணிக்குள்ளும் போது 5 by 5. ஓகே, by 5. I shall have finished my work by 5. 5 மணிக்குள்ள நான் என்ன செஞ்சிருப்பேன்? வேலைய முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா ஈஸியா இருக்கு. சோ நம்ம ஷால் பி, ஷால் ஹாவ் பார்த்திருக்கோம். அடுத்தது என்ன அப்படின்னா ஷால் ஹாவ் பீன். இதுவும் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. அப்ப ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷால் ஹாவ் பீன். ஓகே, இது நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து ஷால் ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா நம்ம வெர்போட ஐஎன்ஜி போட்டு எழுதணும். ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ் வருது இல்லையா? சோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸா இருந்தாலும் அதுக்கு நம்ம ஐஎன்ஜி போட்டு தான் எழுதுவோம். சோ இப்போ நம்ம இதை எழுதலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நாங்கள் 8 மணி நேரம் தூங்கி இருப்போம், இல்ல நாங்கள் 8 மணி நேரம் தூங்கி கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து என்ன அப்படின்னா பி. ஓகே, verb என்ன அப்படின்னா ஷால் ஹாவ் பீன். இங்க தூங்குறது தான் என்ன அப்படின்னா verb. சோ ஸ்லீப்பிங். எவ்வளவு நேரம் தூங்கிருக்காங்க? 8 மணி நேரம். ஸ்லீப்பிங் ஃபார் 8 hours. We shall have been sleeping for 8 hours. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? 8 மணி நேரம் தூங்கி இருக்காங்க. அடுத்தது பாருங்க, அவள் இரவு முழுவதும் படித்திருப்பாள். கிளாஸ்ல யாராவது என்னது ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவ நைட்டு தூங்கிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், நைட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பா, அதான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கா அப்படி சொல்லுவாங்க இல்லையா? சோ அவள் இரவு முழுவதும் படித்திருந்திருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான். இதுல நம்ம சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். சப்ஜெக்ட் வந்து she, அடுத்தது shall have been. சோ படிக்கிறது என்ன சொல்லுவோம்? ஸ்டடி. அப்போ இங்க என்ன எழுதணும் அப்படின்னா ஸ்டடியிங். அவ்வளவுதான். இரவு முழுவதும். இரவு முழுவதும் அப்படிங்கும் போது ஆல் நைட். ஓகே, ஆல் நைட். she shall have been studying all night. அவள் இரவு முழுவதும் என்ன செஞ்சிருப்பா? படிச்சிருப்பா. அதனாலதான் அவளால என்ன செஞ்சிருக்கு? மார்க் நிறைய எடுக்க முடிஞ்சிருக்கு. அந்த ரீசன்னாலதான். இப்போ அடுத்தது பாருங்க, நாங்கள் 30 நிமிடங்கள் பேருந்துக்காக காத்திருந்திருப்போம். ஓகே, கேட்பாங்க என்னாச்சு, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க பஸ்ஸுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? 5 நிமிஷத்துல வந்துரும்னு சொன்னாங்க, பார்த்தா 30 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. சோ 30 நிமிஷத்துக்கு மேல நாங்க என்ன செஞ்சிருப்போம்? அங்க காத்துட்டு இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நாங்கள் 30 நிமிடங்கள் பேருந்துக்காக காத்திருந்திருப்போம். இப்போ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள். சோ we shall have been. we shall have been என்ன செஞ்சிருக்காங்க? காத்துட்டு இருக்கிறது என்ன சொல்லுவோம்? வெயிட்டிங். எதுக்காக காத்துட்டு இருக்காங்க? பஸ்ஸுக்காக. சோ பஸ்ஸுக்காக அப்படிங்கும்போது ஃபார் த பஸ். எவ்வளவு நேரமா அதே எழுதணும்ல. ஃபார் 30 minutes. 30 நிமிஷமா காத்துட்டு இருக்காங்க. we shall have been waiting for the bus for 30 minutes. 30 நிமிஷமா பஸ்ஸுக்காக என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க? காத்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ரெண்டு வாக்கியத்தையும் பாருங்க, பாக்குறதுக்கு கொஞ்சம் பெருசா இருந்தாலும் ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் பாருங்க, நாங்கள் மணிக்கணக்கில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப எல்லாம் பஸ்ல வந்து பாட்டு தான் போடுறாங்க, டிவி எல்லாம் கிடையாது. நான் 90s கிட்ஸ்னால எங்க காலத்துல எல்லாம் பஸ்ல டிவி இருக்கும். அதுலயும் எங்க அம்மா முன்னாடி போய் உட்கார வச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா டிவி பார்க்க முடியாதே, எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். சோ கொஞ்சம் பின்னாடி இருந்தாங்கன்னா என்ன செய்வாங்க? நல்லா டிவி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இதெல்லாம் அந்த காலத்துல அது வந்து டிவி பாக்குறதே பெரிய அபூர்வமா இருக்கும். அந்த காலத்துல ஒன்ஸ் அப்பான் எ டைம் அந்த காலத்துல அது அவ்வளவு பெரிய விஷயம். ஒரு பஸ் கிடைக்கிறது கஷ்டம், அந்த பஸ்லயும் சன்னல் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் டிவி பாக்குற மாதிரி எல்லாம் சீட்டு கிடைச்சிருச்சுன்னா அதுதான் பெரிய சொர்க்கமே. அதுவும் நம்ம பிடிச்ச சீன் எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா நம்ம ஸ்டாப் வந்த உடனே தான் வரும். இறங்கவும் முடியாம பார்க்கவும் முடியாம ரொம்ப திணறலா இருக்கும் அந்த டைம். சோ இப்ப பாருங்க, நாங்கள் மணிக்கணக்கில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இப்போ இது வந்து இப்போ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாங்கள்ங்கும் போது we. சப்ஜெக்ட் எழுதியாச்சு, வெர்ப் எழுதிடலாம். shall have beenங்கிற சப்ஜெக்ட் நம்ம எழுதியாச்சு.
அடுத்து இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா பார்த்து. பார்க்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்சிங். ஏன்னா இங்க வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு இல்லையா, பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால நம்ம என்ன போட்டிருக்கோம்? வாட்சிங்னு போட்டிருக்கோம். So we shall have been watching. நாங்கள் பார்த்து வந்திருப்போம். எதை பார்த்திருக்காங்க அப்படின்னா நிகழ்ச்சியை. சோ இந்த நிகழ்ச்சியை அப்படின்னு சொல்லும் போது this show, இந்த ஷோவை நாங்க பார்த்திருக்கோம். எவ்வளவு நேரம்? மணிக்கணக்குல பார்த்திருக்காங்க. மணிக்கணக்குல அப்படிங்கும்போது 4 hours. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். we shall have been watching this show for hours. நாங்க மணிக்கணக்குல அந்த நிகழ்ச்சி என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? பார்த்து வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அவன் 6 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் இவன் இப்படி இல்ல, இப்ப பாரு கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுறான், அப்போ 6 மாசம் என்ன செஞ்சிருப்பான்? அதுக்காக ட்ரைனிங் எடுத்திருப்பான், கத்துட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அவன் 6 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவன் அப்படிங்கும்போது he shall have been, ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த வேர்பை எழுதிடலாம். shall have been எழுதியாச்சு. கற்றுக்கொள்றதுதான் இங்க வேர்ப். அப்ப கற்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேர்னிங். ஓகே, he shall have been learning. அவன் கற்றுக்கொண்டு இருந்திருப்பான். என்ன கற்றிருப்பாங்க? ஆங்கிலம். ஆங்கிலம் அப்படிங்கும் போது நம்ம இங்கிலீஷ் எழுதிக்கலாம். இப்போ 6 months தான் என்ன செஞ்சிருக்காங்க? கத்துட்டு இருக்காங்க. சோ for 6 months. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. அவன் 6 மாதங்களாக ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்திருப்பான் அப்படிங்கிறத he shall have been learning English for 6 hours அப்படின்னு எழுதிக்கலாம். நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸும் சரி, நம்ம பார்த்த சென்டென்ஸ் மேக்கிங்கும் சரி, ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஈஸியானதா இருந்திருக்கும். இப்ப எல்லாமே உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருந்திருக்கும். இருந்தாலும் சில கன்ஃபியூஷன் இருந்தா இந்த ஃபைனல் டச்சையும் பார்த்துடலாம். ரொம்ப ஈஸியா கிளாரிஃபை ஆயிடும். சோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. I shall learn English. I shall be learning English. I shall have learned English. I shall have been learning English. ஓகே, இது உங்களுக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்த்த கிளாஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் பாருங்க, I shall learn English அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆங்கிலம் கற்க வேண்டும். ஓகே, எனக்கு இப்ப இங்கிலீஷ் சுத்தமா தெரியல, நான் என்ன செய்யணும்? கண்டிப்பா ஆங்கிலத்தை கத்துக்கணும் ஃபியூச்சர்ல. அதாவது இது எல்லாமே என்னது? ஃபியூச்சர்ல தான் இருக்கு. சோ நான் ஆங்கிலத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்றது I shall learn English. நான் ஆங்கிலத்தை கத்துக்கணும். அதுவே I shall be learning English. அடுத்த மாசம் என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பேன்? என்னது? ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருந்திருப்பேன். I shall be learning English. நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டு இருந்திருப்பேன். ஃபியூச்சர்ல என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? கத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இங்க shall be யூஸ் பண்ணணும். நான் கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு shall யூஸ் பண்றோம். நான் கத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு shall be யூஸ் பண்ணணும். வெர்போட என்னது? ing யூஸ் பண்ணணும். இங்க வெர்ப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். இது சிம்பிள் ஃபியூச்சர் தானே, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஆனா செகண்ட் வந்து என்ன அப்படின்னா கண்டினியூஸ்ல இருக்காது, ஃபியூச்சர் கண்டினியூஸ்னால நம்ம shall be வந்துட்டா என்ன செய்யணும்? வெர்போட ing போட்டு எழுதணும். நான் இங்கிலீஷ் என்ன செஞ்சுட்டு இருப்பேன்? ஃபியூச்சர்ல கத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம shall be யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, I shall have learned English. நான் ஆங்கிலம் கத்திருப்பேன். ஓகே, அப்ப உங்க கத்து முடிச்சுட்டாங்க. ஒரு வருஷம் கழிச்சு கேட்டா என்னது? அடுத்த வருஷம் நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஆங்கிலத்தை கரைச்சு குடிச்சிருப்பேன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. I shall have learned English. அடுத்த வருஷம் இந்நேரம் என்ன செஞ்சிருப்பேன்? ஆங்கிலத்தை முழுமையா கத்திருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இந்த shall have யூஸ் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ். பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்போது verb 3 ஃபார்மேஷன் learned அப்படின்னு போடலாம், இல்லாட்டி ed-க்கு பதிலா d மட்டும் போட்டு எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தை கற்கணும்னு பார்த்தோம். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அதை நான் கத்துக்கிட்டு இருப்பேன்னு பார்த்தோம். ஒரு வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு அப்படின்னா ஆங்கிலத்தை கத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. அடுத்து பாருங்க, I shall have been learning English for 6 months, for 1 year. இந்த மாதிரி நம்ம சேர்த்து கூட எழுதிக்கலாம். ஒரு வருஷமா நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்கேன், கத்துக்கொண்டு இருந்திருப்பேன். ஒரு வருஷமா ஆங்கிலம் கத்துக்கொண்டு இருந்திருப்பேன். ஒரு 6 மாசமா நான் ஆங்கிலம் கத்துக்கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நானும் தான் 5 வருஷமா ஆங்கிலத்தை கத்துக்கிட்டே இருக்கேன், ஆனா என்னால படிக்க முடியல, ஆனா என்னால என்ன செய்ய முடியல அப்படின்னா அதை கரெக்டா பேச முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சுவலா என்ன அப்படின்னா இங்கிலீஷ்னு கிடையாது, எதுவுமே ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் சரி, ஒரு டேலண்டா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தையா இருந்தாலும் சரி, டோன்ட் பிரேக் த செயின். ஓகே, நிறைய பேர் அதுதான் பண்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு மாசம் டக்குன்னு என்ன செய்யறாங்க? ஒரு மாசம் எழுந்து ஓவரா உட்காந்து படிக்கிறாங்க, ஹிண்ட்ஸ் எடுக்கிறாங்க, அது பண்றாங்க, பிராக்டிஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன ஆயிருது? ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அதை அப்படியே டோட்டலா விட்டுறாங்க. அதுக்கடுத்து ஒரு 3 மாசம் 4 மாசம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல யாராவது பேசுறத பார்த்தோ இல்ல யாராவது கேட்கறத பார்த்தோ நம்ம என்ன செய்யறோம்?
திரும்ப அதை ஸ்டார்ட் பண்றோம். சோ இந்த மாதிரி நீங்க விட்டு 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 பண்ணீங்க அப்படின்னா என்ன செய்ய முடியாது, இங்கிலீஷை வந்து கண்டினியூஸா பண்ண முடியும், கண்டினியூஸா பேச முடியாது. டெய்லியும் 5 to 10 மினிட்ஸ் மட்டும் நீங்க ஒதுக்குனாலே போதும். ஒரே நாள்ல 1 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. டெய்லி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மட்டும் ஒதுக்குனாலே போதும். ஆனா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். ஓகே, இங்கிலீஷ்னு கிடையாது, எந்த ஒரு விஷயத்தையும் கத்துக்கிறதுக்கும் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு நேரம் வேணா குறைச்சு கூட்டி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா என்ன செய்யணும், கண்டினியூஸா நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 6 மந்த்ஸ்ல கண்டிப்பா டெஃபினட்டா உங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இது மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்னும் தேவைப்படுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Keep watching, keep practicing and keep smiling.